முதல்வர் விஜய் அவர்களை வாங்க. எங்க என்எல்சி வானராயபுரம் மக்கள் போராடிட்டு இருக்கிறான், ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறான், செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறான், தமிழ் கடலூர் ஷிப்காட்ல போராடிட்டு இருக்கிறான், பரந்தூர்ல போராடிட்டு இருக்கிறான், அதானி ஏத்து என்னுடைய மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறான் திருவேற்காடு கும்மிடிப்பூண்டி பகுதியில. ஆனா இங்க எல்லாம் இறங்கி மக்களோட மக்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்க நீட்டுறாங்க, உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டன்ல சட்டார்னு சாத்துறாரு. இங்க 100 பத்திரிகையாளர்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேளுங்க, சளைக்காம எனது தமிழ்நாட்டு ஊடகங்களை பத்திரிகைகளை வேல்முருகன் 1 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் சந்திக்கின்ற அந்த நேர்கொண்டு அவர்களை கேள்விகளுக்கு பதிலளிக்கிற அந்த திராணி தெம்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க? அப்படி என்ன செஞ்சிருவீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்திய அளவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிறது. தெற்காசியாவில் ஒரு மாநிலத்தில் 36 மெடிக்கல் காலேஜ். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன். தமிழக சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று பேசி முதல் பொறியியல் கல்லூரியை கடலூரில் கொண்டு வந்தவன் வேல்முருகன். அடுத்த கட்டமா புலிப்பாய்ச்சல் போல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரியை கொண்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான உறவுகளின் பிள்ளை செல்வங்களுக்கு அரசே கல்வியை கொடுங்கள் என்று கொடுக்க செய்தவன் வேல்முருகன்.